டாஸ்மார்க் ரைடு இடி நடத்திட்டு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? அமலாக்கத்துறை டாஸ்மார்க் மேலே ரைட் நடத்துனா விசாகனை பிடிச்சி விசாரிக்கிறது ஒன்று, சங்கீதா பிடிச்சி விசாரிக்கிறது ஒன்று, ஜோதி சங்கரை பிடிச்சி விசாரிக்கிறது அது ஒன்று. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் இவங்கள்ட்டெல்லாம் போகுதுன்னா இடி சும்மா போயிடும், ஆதாரம் இல்லாமல் போக முடியாது. அப்போ இவங்களாம் நோக்கி போகுதுன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். இதை எல்லாத்தையும் இவங்க இன்றைக்கி மறைச்சிடுவாங்க. இவர்கள் யோக்கியம் அதுன்னா 2 நாளைக்கு முன்னாடி போய் முட்டு கொடுக்குறாங்க. ரத்தீஷ் எங்கன்னு தேடுறாங்கல்ல, கேள்வியெல்லாம் கேட்டாங்களா யார் அந்த தம்பின்னு. ரத்தீஷுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத முட்டு கொடுக்குறாங்க. அவர் ஏன் ஓடி வந்தார்? நீங்கள் என்ன தான் நீங்கள் தப்பிச்சு நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அது பண்ணலாம். மக்கள் மன்றத்தில் இவர்கள் மேலே இருக்கிற அந்த கருப்பு புள்ளி மறையத்துக்கு ரொம்ப கூட்டணி இது பலத்தை வச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. விரும்பி யாரும் இவர்களுக்கு வாக்களிக்கணும். இப்போது நீங்கள் கூட்டணி எதிர்கூட்டணி பலமாக அமைந்ததுன்னா இவர்கள் வீழ்த்தப்படுவாங்க. விசாகன் அவர்கள் வீட்டில் ரைடு நடக்கும்போது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சேட்டோட பிரிண்ட் அவுட் காப்பி பார்க்குறோம். சங்கீதா அவர்களோட நேற்று அவர்கள் ஆஜராயிருக்காங்க. அவங்க மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிஜிஎம் அவர்கள் மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. டெண்டரில் முறைகேடு, எல்லாத்துலேயும் முறைகேடுகள்னு சொல்லிப்படுறாங்க. இப்போ ஜூலை மாதம் வரைக்கும், அதாவது உச்சநீதிமன்றம் லீவில் இருக்கிறதுனால ஜூலை மாதம் வரைக்கும் இந்த வழக்கோட தன்மை எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் எடுத்த ஆதாரங்கள்லேருந்து எதுவும் தப்பிக்க முடியாது, மாற்ற முடியாது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. புதுசாக இவர்கள் எதுவும் சிக்காமல் இருக்கிறதுக்கு எதையாவது மறைக்கணும்.